ஹலோ, திஸ் இஸ் சிந்து. வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்க போகிறோம், அதுவும் குயிக்காக. நான் வந்துட்டு ஒரு மேக்கப் ஈவெண்ட்டுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஸோ அதுக்குள்ளே சின்னதாக ஒரு வீடியோ கெட் ரெடி வித் மீ ஆகிறத ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்து லிப் பாம் மட்டும் போட்டிருக்கேன். ப்ளீஸ் பின்னாடி வந்துட்டு மெஸ்ஸியாக இருக்குது, அதை கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் தான் மெஸ்ஸியாக இருக்குது, அது வந்து மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. லிப் பாம் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீரம் போட்டிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஃப்ரம் ரீகோட், அதுலேருந்து வாட்டர் க்ரீமு செமையாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கெலாம் பக்காவாக இருக்கும், க்ரீஸியே ஆகாது, சூப்பர் டூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலைல தான் வந்து நெயில்ஸ் பண்ணேன். செமையாக வந்திருக்கு. இந்த கலரில் வந்துட்டு நெயில்ஸ் பண்ணோன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஃபைனலி வந்து பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, சூப்பர் டூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஐப்ரோஸ் நான் நார்மலாகவே பண்ண மாட்டேன். ஐஷேடோ மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம். சேம் ரீகோட் பிராண்டு தான். அதுலேருந்து வந்துட்டு இதுலேருந்து வந்து இந்த கான்டோர் இருக்குல்ல, இது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கும். போட்டிருக்கிறதே தெரியாது, பட் வந்து தெரியும் அந்த மாதிரி இருக்குமா. நம்ம இந்த மாதிரி மினிமலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப நாளாகவே இது தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நான் வந்துட்டு ஐஷேடோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா டைமும் இல்லை, சம்டைம்ஸ் போடுவேன், சம்டைம்ஸ் போட மாட்டேன். பட் போட்டால் இந்த ஷேட் மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், லைட்டாக வந்து ஒரு டிஃபைன்டாக தெரியும், பட் ஆனால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதால எனக்கு வந்துட்டு எந்த இடத்துல பார்த்து பேசுகிறோன்னே எனக்கு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஸ்காரா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், எல்ஃப்லேருந்து பிக் மூன் மஸ்காரா. சும்மா இன்றைக்கி வந்து கம்மியாக தான் போட போகிறேன். எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போடுவேன், இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் பேஸ்லாம் எதுவுமே போடலைங்க, ஃபேஸ்க்கு பேஸ்லாம் போடல. சும்மா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும், அதை மட்டும் ஆட் பண்ணாலே நம்ம அழகாயிடும். நான் நார்மலாகவே அழகு தான், இருந்தாலும் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பேரழகாகவே மாறிடுவேன். அந்த மாதிரி காஜலுமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிப்பேன். ரொம்ப ரேர் கேஸாக தான் காஜலுமே போடுவேன். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லிக்விட் ப்ளஷ்ன்றது வந்து இந்த மார்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரைட்ஸ்க்கு ஆக்சுவலாக இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லிக்விட் ப்ளஷ் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நல்ல பிராண்ட்ஸில் வந்து இன்னும் நல்ல பிராண்ட்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே இனஃப் தான். கொஞ்சோண்டு மட்டும் ஒரு 3 டாட் போட்டுட்டு, ஆக்சுவலாக நீங்கள் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இருக்கிறதே தெரிய மாட்டான், ஆனால் தெரியும் அப்படி இருப்பானா. ஸோ வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மூஞ்சி மட்டும் ஏன் தான் இப்படி போகுதுன்னு தெரில கைஸ், மேக்கப் பண்ணுறப்போ. ஓகே, இருப்பான் ஆனால் இருக்க மாட்டான், தெரியுதா. மூக்கில் லைட்டாக பேலன்ஸ் இருக்கிறத மூக்கில் போட்டுக்கலாம். நைஸ். ஆக்சுவலாக இந்த பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். லைட்டாக காஜல் போட்டுக்கலான்னு யோசிக்கிறேன். காஜல் வந்துட்டு ஃப்ரம் ப்ளம், ரொம்ப மினிமலாக லைட்டாக நைஸில். அடுத்து வந்துட்டு லிப் பாம். இதுவே ஆக்சுவலாக நல்ல டிண்ட்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இதோடய போயிடுவேன். சம்டைம்ஸ் வந்து லிப் லைனர் மட்டும், எக்ஸ்ட்ரா ப்ரௌன் லிப் லைனர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். தெரியும் இந்த டிண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு சேம் மார்ஸ்லேருந்து தான் இந்த, தெரியுதா, மார்ஸ்லேருந்து தான் இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிரைட்ஸுக்குமே இதான் யூஸ் பண்ணுறோம். செமையாக இருக்கும்,
சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்லி 70 rupees தான் ஒரு லிப் லைனரு. பட் அதோட வேலையை சூப்பராக பண்ணுது. நானே ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். நான் இப்போல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லை. பட் யூடியூப் அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் இப்படியெல்லாம் கிரிஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா, என்னடா இந்த பிள்ளைக்கும் இப்படி பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. பட்டு சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். முன்னாடியெல்லாம் கேமரா ஆன் பண்ணால் வாயில் வார்த்தையே வராது. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஃபேஸ் முடிஞ்சிச்சு. போட்டு மட்டும் ஐலைனர்லேயே வச்சுருவோமா? இவன் வந்துட்டு ப்ராஷ் PRUSH கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. இது வந்துட்டு அந்த பிராண்டு தான். அதை என்ன வாங்கியிருக்கேன். பட் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடுங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வந்துச்சு. பட்டு அவ்வளோ ஒர்த் இல்லை. நான் பொட்டு வைக்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அழகாக குட்டியாக ஒரு பொட்டு வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், ஃபேஸ் கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்றுமே பண்ணலதான். பட் இந்த இதுவே வந்துட்டு எனக்கு போதுமானது. ஸோ எஸ், நான் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. அழகாக வந்துட்டு பின்னாடி ஈரமாக இருக்குது. ஸோ வந்துட்டு எடுத்து ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு 90 வச்சுட்டு, சாமி மேலெலாம் பெருசாக வந்துட்டு நம்பிக்கை இல்லை. ஆனால் வந்துட்டு எனக்கு வள்ளலார் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு வடலூர் போனப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த திருநீர் தான். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.